வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்ரீ குருபாதகாம் சரணாரவிந்தாபியாம் நம. நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னாக்க அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் பதிவினை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது இருதயத்தில் உள்வாங்கிக் கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஷஷ்டிதம சர்க்கமானது 60. கும்பகர்ண பிரபோதகா, அதாவது ஸ்ரீ ராமபிரான் கிட்டக அரக்கனாகப்பட்ட ராவணன் போரில் தோற்று வைத்திருந்தனால் அன்றைய தினத்தில் அவன் தோற்று போயிட்டான். அதனால் மிகவும் கோபம் கொண்டு அரசவைக்கு என்னுடைய தம்பியாகப்பட்ட கும்பகர்ணனை உடனடியாக எழுப்புங்கள் என்று அரக்கர்களுக்கு உத்தரவு போட்டானாம் என்கின்ற தலைப்பிலே 33வது ஸ்லோகத்திலிருந்து 64வது ஸ்லோகம் வரை இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. श्री सीतालक्ष्मण शत्रुघ्नानुमत समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्याम नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणम युद्धकाण्डத்தில் षष्टितम சர்க்கமானது 60. கும்பகர்ண பிரபோதகா, அரக்கர்களெல்லாம் கும்பகர்ணனை எழுப்பினார்களாம் என்கின்ற தலைப்பிலே 33வது ஸ்லோகம். அதாவது இந்த ராமாயணம்ங்கிறதே என்ன அப்படின்னாக்க ரிக்யஜு சாம அதர்வணம் வேத தர்ம சாஸ்திரங்கள் அனைத்தும் அடங்கி உள்ள ஒரே மாபெரும் ஆதி சரித்திரம் எதுறான்னா இந்த ராமாயணம் தான். அதனால் இந்த ராமாயணத்தை பதிவிடப்படக்கூடிய இந்த பதிவை தினந்தோறும் யார் யாரெல்லாம் கேட்கிறோ அவெல்லாம் அவள் பிராமணாளாக இருக்கட்டும், க்ஷத்ரியாளாக இருக்கட்டும், வைசியாளாக இருக்கட்டும், சூத்திரர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அவெல்லாம் வேதம் படித்த புண்ணியமானது உங்களை சேரும். இந்த அத்தியாயத்தில் ரொம்பவும் முக்கியமாக என்ன சொல்கிறான்னாக்கா, இந்த 4 வர்ணக்காரர்களுக்குமே
மது, புலால் மற்றும் காமம் இந்த மூன்றுமே இருந்தாக்க அவர்கள் அரக்கர்களுடைய வம்சத்தில் இருந்து வந்தவர்கள் என்று தான் மிக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும். 33வது ஸ்லோகம். தத சோனித கும்பாம்ச மத்தியானி விவிதானி சா புரஸ்தாத் கும்பகர்ணஸ்ய சக்ருஸ்த்ரீத சதத்ரவஹ. அதாவது இந்த அரக்கர்கள்லாம் இருக்காளே, அசுரர்கள் வேற அரக்கர்கள் வேற. அசுரர்களுக்கும் எண்ணங்கள் உண்டு, அவன் நல்லவாளும் இருப்பான் அதில். ஆனால் அரக்கர்களில் 199 பேர் கண்டிப்பாக கெட்டவாளாக தான் இருப்பான். இந்த அரக்கர்கள்லாம் தேவர்களுக்கெல்லாம் பகைவர்கள். என்ன பண்ணாலும் அரக்கன் ராவனுடைய தம்பியாகப்பட்ட கும்பகர்ணன் அவனுடைய எதிரில் இரத்தம் நிறைந்த ஏகப்பட்டதான குடங்களையும் பலவிதமான மது வகைகளையும் வைத்தாலாம். லிலீபுஷ்ய பராத்யேன சந்தனேன பரந்தபம் திவ்யை ராச்சாதயாமாசு மால்யேர் கந்தை சுகந்திபிகி தூபம் சுகந்தம் சஜ்ஜுருஷ் துஷ்டுவுஷ்ய பரந்தபம் ஜலதாயிவ சோன்னேதூர் யாத்து தானாஸ் ததஸ்ததா. இந்த மாதிரி எதிரிகளை எல்லாம் போரில் வாட்டி எடுக்கக்கூடிய இந்த கும்பகர்ணன் மேலே எல்லாரும் அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாலாம், உயர்ந்த ரக சந்தனத்தை அவன் உடம்புலெல்லாம் பூசினாலாம். நறுமண பொருள்களாலும் மணங்கமழக்கூடிய திவ்ய மாலைகளாலும் அவனை பிரமாதமாக மூடி அலங்கரித்தாலாம். அரக்கர்கள் என்ன பண்ணாலாம், ரொம்பவும் மிகவும் மனம் மிகுந்த தூபத்தை அவனுக்கு காட்டினாலாம். எதிரிகளை எல்லாம் விரட்டடிக்கக்கூடிய கும்பகர்ணனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணினாலாம். அரக்கர்கள்லாம் நாலாபுறமா அவனை சூழ்ந்து நின்று மேகங்கள் போல இடி முழக்கம் செஞ்சாலாம் அவனை கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு. சங்கா நாபுர யாமாசு சதாங்கசத் துசப்பிரபாணே துமுலம் யுகபச்சாவி வினேதுஸ் சாப்பியமர்ஷிதாக. உடனே அரக்கர்கள் என்ன பண்ணாலாம், சந்திரனை போல பிரமாதமாக பட்டொளி வீசக்கூடிய வெள்ள வெளேன்னு இருக்கக்கூடிய சங்குகளை ஊதினாலாம், ஊதி முழங்கினாலாம். மேலும் என்ன பண்ணாலாம், இவ்வளவு அமளியிலும் இந்த கும்பகர்ணன் கண் விழிச்சான்னாக்க விழிக்காததுனால கோபம் கொண்டவர்கள் என்ன பண்ணான்னாக்கா அவன் தூங்கிட்டே தான் இருக்கான், கண்ணே முழிக்கலை கொஞ்சம் கூட. ஒரே நேரத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு மிகவும் உரத்த குரலில் கத்தினாலாம். ஏது ராஸ்போடயா மாசூஸ் சிக்ஷிபுஸ்தே நிசாசராக கும்பகர்ண விபோதார்த்தம் சக்ருஸ்தே விபுலம் ஸ்வனம். இந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாலும் இந்த கும்பகர்ணனை அவன் எப்படியா இருந்தாலும் உடனடியாக விழுத்திருக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் என்ன பண்ணாலாம், எல்லாரும் கைகளை தட்டினாலாம், சிங்கநாதம் பண்ணினாலாம். உடனே என்ன பண்ணாலாம், கும்பகர்ணனோட உடலில் போட்டு அடின்னு அடித்தாலாம், பெரும் கூச்சலிட்டாலாம். எதுக்கும் அவன் அசைகிறதாவே தெரியலையாம் கும்பகர்ணன். சைங்க பேரி இன பிராணதாமா சகோடிதக்ஷ்வேலி தசிம்ஹநாதம் திசோ திரவந்தஸ் திரிதீவம் கிரந்தः
ஸ்ருத்வா விகங்கா சகசா நிபேது. உடனே அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாலாம், சங்கு பேரிகை தம்பட்டம் இதை எல்லாத்தையும் முழங்கினாலாம். இந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாலாம், அவ தோலை தட்டி தட்டி ஆடி குதித்து கர்ஜனை பண்ணாலாம். இந்த கலேபரமாக இருக்கக்கூடிய இந்த சத்தத்தை கேட்ட பறவைகள்லாம் என்ன பண்ணித்தான், இலங்கை பட்டணத்தில் எல்லா திசைகளிலும் பறந்து சென்று வானத்தில் பறந்து சென்றோம். அதுகளுக்கு அந்த பறவைகளுக்கு அச்சம் நீங்காதனால படார் படார் என்று பூமியில் கீழே விழுந்ததான். யதாபுருஷம் தைர் நினதேர் மகாத்மா நான் கும்பகர்ணோ புபுதே பிரசுப்தா ததோ புஷிண்டீர் முசலானி சர்வே ரக்ஷோகணாஸ்தே ஜக்ருஹுர் கதாஸ்ஸா. இந்த மாதிரி அரக்கர்களை இவ்வளவு தூரம் பயங்கரமான சப்தங்களை எழுப்பியும் பேருடல் படைத்த அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் கொஞ்சம் கூட கண் விழிக்கவே இல்லையாம். அவன் கண் விழிக்காததுனால அங்கிருந்த எல்லா அரக்கர்களும் என்ன பண்ணாலாம், புஷுண்டி அப்படின்னு ஒரு ஆயுதம் இருக்கு, அந்த ஆயுதத்தாலேயும் இரும்பு உலக்கைகள் கதைகள் இதை எல்லாத்தையும் அரக்கர்கள் தங்களோட கையில் எடுத்துக்கொண்டாலாம். தம் சைலசுங்கைர் முசலைர் கதாபீர் விருட்சைஸ்தலைர் முத்கர முஷ்டிபிஷ்யா சுகப்பிரசுப்தம் புவி கும்பகர்ணம் ரக்ஷாம்சு யுத்கார்ணி யுத்கிராணி ததா நிஜக்னுஹு. அவன் இந்த கும்பகர்ணன் என்ன பண்ணானா, தரையில் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கானா அவன் அரக்கன் கும்பகர்ணன். அவனை பயங்கரமான அந்த அரக்கர்கள் என்ன பண்ணாலாம், மலை முகடுகளாலும் உலக்கைகளாலும் கதைகளாலும் அவ தன்னுடைய உள்ளங்கைகளாலும் இரும்பு தடிகளாலும் தங்களுடைய கைமுஷ்டி கால் முஷ்டி இந்த முட்டிகளாலும் அவனை ரொம்பவும் அடி 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 அடின்னு உதச்சி அவனை புடைத்து எடுத்தார்களாம். தஸ்ய விஸ்வாசபாதேன கும்பகர்ணஸ்ய ராட்சசா பலவந்தோபி ஸ்தாதும் நாசக்னுவன் புரஹா. இந்த அரக்கர்கள் இருக்காளே ராவணங்கிட்ட இருக்கிறவா, அவெல்லாம் ரொம்பவும் பலம் உள்ளவர்கள் தான். இருந்தாலும் இந்த கும்பகர்ணனுடைய மூச்சுக்காற்றினுடைய வேகத்தை அவளால் தாங்க முடியாமல் அந்த கும்பகர்ணன் எதிரில் நிலைத்து நிற்க முடியாமலும் தட்டு தடுமாறி போனாலாம் அரக்கர்களெல்லாம். தத பரிகித காடம் ராட்சசா பீம விக்ரமாக மிருதங்க பணவான் பேரி சங்க கும்பகணாம்ஸ்ததா தச ராட்சச சாகஸ்ரா யுகவத் பரியவாதையன்னு. அப்போ என்ன பண்ணாலாம், உடனேயே ரொம்பவும் பேராற்றல் கொண்ட பலம் மிகுந்த அந்த அரக்கர்கள்லாம் ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு இந்த கும்பகர்ணனை சூழ்ந்து நின்று கொண்டாலாம். சூழ்ந்து நின்று என்ன பண்ணா தெரியுமா, மிருதங்கம் தம்பட்டம் பேரிகை சங்குகள் கடங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இந்த இசைக்கருவிகள் எல்லாம் கையில் வச்சுட்டு 10,000 அரக்கர்கள் ஒரே சமயத்தில் முழங்கினாலாம். நீலாஞ்சன சயா காராஸ்தே தூ தம் பிரத்யபோதயன்னு அவேக்னந்தோ நதந்தஸ்யா நைவ சம்விவிதேது சஹா.
அதாவது இந்த அரக்கர்கள்லாம் எப்படி இருந்தாலும் தெரியுமா பார்க்கறதுக்கு நம்மெல்லாம் கண்ணுக்கு மை இட்டுக்கிறோமானோ அந்த மையானது எவ்வளவோ கண்ணகரேல்னு இருக்கும். அந்த மாதிரியும் வண்ண மலை போன்ற நிறம் உடலும் கொண்ட அவர்கள் இந்த கும்பகரனை எழுப்புவதற்காக இந்த மாதிரியெல்லாம் பேருகள் எழுப்பியும் கர்ஜனைகள் செய்தும் கூட கும்பகர்ணன் அதெல்லாம் கொஞ்சம் கூட அவன் உணரவே இல்லையாம். யதாசீனம்னு சே குஸ்தே பிரதிபோதயிதும் ததா ததோ குருதரம் யத்னம் தாருணம் சமுபாக்கிரமன்னு. இந்த அரக்கர்கள்லாம் இவ்வளவு தூரம் முயற்சி செஞ்சோம் இந்த அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணனை எழுப்ப முடியாமல் போய்விட்டதுனால இவன் என்ன பண்ணாலாம், முன்பு செய்ததை காட்டிலும் மிகவும் பயங்கரமான முயற்சியை செய்ய தொடங்கினாலாம். அப்படி அவனை எழுப்பத்துக்கு என்ன மாதிரி முயற்சி எடுத்தா அப்படின்னா, அஸ்வானுஷ்டான் கரான் நாகான் ஜப்னூர் தண்ட கசாங்குசைஹி பேரேசங்க மிருதங்காம்ச சர்வ பிராணைர் அவாதையன்னு. இந்த கும்பகர்ணனோட உடல் மேலே குதிரைகள், ஒட்டகங்கள், கழுதைகள், யானைகள், இந்த மிருகங்களையெல்லாம் தடே ஷாட்டே அங்குசம் போன்ற எல்லாத்தையும் வச்சு அடித்து கொண்டு அவன் மேலே இந்த விலங்கினங்களை அனைத்தையும் ஒட்டினாலாம். கும்பகர்ணன் மேலே பேரிக்கைகள், சங்குகள், மிருதங்கம் முதலியவைகளையும் அவளுக்கு இருக்கக்கூடிய பலத்தை கொண்டு ரொம்பவும் வேகமாக முழங்கினாலாம். அந்த நேரத்தில் அப்படியும் கும்பகர்ணன் எழுந்திருக்கவே இல்லையாம். நிஜக்னோசாஸ்ய காத்ராணி மகாகாஷ்ட கட்டங்கரைஹி முத்கரே முசலை செய்வ சர்வப்பிராண சமுத்தியதைஹி. அப்போ என்ன பண்ணாலும் அரக்கர்கள்லாம் இந்த கும்பகர்ணனுடைய உடல் உறுப்புகளை தங்களோட முழு பலத்தையும் கொண்டு பெரிய பெரிய கட்டைகளாலும் இரும்பு தடிகளாலும் உலக்கைகளாலும் போட்ட அடின்னு துவைத்து எடுத்தாலாம், தாக்கினாலாம். தேன சத்தேன மகதா லங்கா சம் அபிபூரிதா சபர்வத வனா சர்வே சோபி நைவ பிரபுத்தியதே. அப்போ அந்த சமயத்தில் ஏற்பட்ட சகிக்க முடியாத பேர் ஒலியினால மலைகளும் காடுகளும் இருக்கக்கூடிய அந்த இலங்கை பட்டணமானது முழுக்கவும் எதிரொலிச்சதாம். அப்படியும் அவன் எழுந்திருக்கவே இல்லையாம், கும்பகர்ணனானவன் எழுந்திருக்கவே இல்லையாம். ததா சகஸ்திரம் பேரீனாம் யுகவன் சமஹன்யதா மிருஷ்டகாஞ்சன கோணானாம் அசப்தானாம் சமந்ததா. அப்போ என்ன பண்ணாலாம், எல்லாரும் பொன்னாலான தடிகளை எல்லாம் தங்களோட கையில் எடுத்துக்கொண்டு 1000 பேரிக்கைகளை ஒரே காலத்தில் ஒரே சமயத்தில் எல்லா பக்கங்களிலும் தொடர்ந்து அடித்தாலாம். ஏவம் அப்பியதி நித்ரஸ்து யதானைவ பிரபுத்தியதே சாபஸ்ய வசம் ஆபன்னஸ் ததக் கிருத்தா நிசாசராக. இந்த அரக்கர்கள்லாம் இவ்வளவு தூரம் முயற்சி செஞ்சோம் இந்த கும்பகர்ணன் இருக்கானே அவன் பிரம்மாவனுடைய சாபத்தில்
வசப்பட்டு இருந்ததுனால, அவன் கண் விழிக்காததுனால அரக்கர்கள் வந்து என்ன பண்ணாலாம், மிகவும் ஆத்திரம் கோபம் கொண்டு இருந்தார்களாம். மகாக்ரோத சமாவிஷ்டா சர்வே பீம பராக்கிரமாக தத்ரக்ஷோ போதயிஷ்யந்தஸ் சக்ருரண்யே பராக்கிரமம். ரொம்பவும் பயங்கரமாக ஆற்றல் படைத்த இந்த அரக்கர்கள் எல்லாரும் என்ன பண்ணாலும் மிகவும் அதிகோபம் கொண்டவர்களாக இந்த அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணனை எழுப்புவதற்கு பலவிதமான வேறு வேறு வழிகளை வந்து பின்பற்ற தொடங்கினாளாம். அப்படி என்னென்ன வேறு வேறு வழிகள் எடுத்துட்டா அவள் பின்பற்றினா, அந்நே பேரி சமா ஜப்னூர் அந்நே சக்ரூர் மகாஸ்வனம் கேசானன்யே பிரலுலுபு கர்ணாவன்யே தசந்திசா. அப்போ சில அரக்கர்கள் என்ன பண்ணலாம், பேரிக்கைகளை எல்லாம் முழங்கினாலாம். சில பேர் வந்து ரொம்பவும் அதி உச்சஸ்வரத்தில் குரல் ஏகப்பட்டதாக எழுப்பினாலாம். சில அரக்கர்கள் என்ன பண்ணாலாம், இந்த அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணனோட தலைமுடியை வந்து பிடிச்சி பிடிச்சி இழுத்தாலாம். மற்றும் சில அரக்கர்கள் என்ன பண்ணாலாம், இந்த கும்பகர்ணனுடைய செவிகளை வந்து கடித்தாலாம். அப்படியாவது அவன் எழுந்திருப்பானான்னுட்டு. உதகும்ப சதான் என்யே சம் அசீன் சந்த கர்ணயோகோ ந கும்பகர்ண பஸ்பந்தே மகாநித்ரா வசம் கதா. சில அரக்கர்கள் என்ன பண்ணாலாம், இந்த அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணனோட காதில் 100 குடம் தண்ணீரை வந்து ஊற்றினாலாம். அப்படியும் ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து மூழ்கி இருந்த அந்த கும்பகர்ணன் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கவே இல்லையாம். அந்நேச பலினஸ்தஸ்ய கூடமுத்கர பாணையாக மூர்த்தினி வக்ஷசி காத்திரேஷு பாதயன் கூடமுத்கரான் ரஜ்ஜு பந்தன பத்தாபி சதக்னீபிஷ்ய சர்வதः வத்யமானோ மகாகாயோ ந பிராபுத்யத ராட்சசः. ரொம்பவும் பலம் வாய்ந்த சில அரக்கர்கள் என்ன பண்ணாலாம், இரும்பு உலக்கையில் வந்து நிறைய இரும்பு முள் இருக்கும். அந்த முட்கள் நிறைந்த இரும்பு உலக்கைகளால் அவனோட தலையில், மார்பில், கை, கால் எல்லா இடத்துலையும் வேகமாக அடி அடின்னு போட்டு துவைத்து எடுத்தாலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலாம், கயிறுகளால் வந்து கட்டி இழுத்து கொண்டு வரப்பட்ட சதக்னி அப்படின்ற ஆயுதங்களால் அவனை வந்து அடித்து துன்புறுத்தியும் கூட ரொம்பவும் பிரம்மாண்டமான பேருடல் கொண்ட இந்த அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் கொஞ்சம் கூட விழித்து கொள்ளவே இல்லையாம். அதாவது இந்த சதக்னிங்கிற அது என்னன்னாக்கா, இந்த இலங்கை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பட்டணத்தை வந்து பதில் சுவர் இருக்குது. அந்த பதில் சுவரை வந்து முழுக்க பாதுகாக்கக்கூடிய, இப்போ நம்ம சொல்கிறோமே பீரங்கி, நம்மளுடைய எல்லையை காக்கிறதுக்காக பீரங்கின்னு ஒன்று வச்சுட்டு இருக்காளோனோ அந்த மாதிரி இயந்திரம் அது. வானராணாம் சகசிரம் து ஷரீரே யஸ்ய பிரதாவிதம் கும்பகர்ணஸ்ததோ புத்த ஸ்பர்சம் பரம புத்தியதா. இப்போ என்ன பண்ணாலும் சரி, நாம் இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு, இந்த கும்பகர்ணன் இன்னும் எழுந்திருக்கதா தெரியல. உடனே என்ன பண்ணாலும் 1000 யானைகளை அவன் மேலே ஓட விட்டாலாம். அந்த 1000 யானைகள் ஓடும்பொழுது அப்போது தான்
அந்த கும்பகர்ணன் வந்து சற்று கண் விழிச்சானான். அப்போ அவன் வந்து உடம்புல என்ன உணர்வு பண்றானா தெரியுமா? யாரோ நம்மளை வந்து தடவி கொடுக்குற மாதிரி இருக்க. யானை ஏறினதான் அவனுக்கு தடவி குடிச்ச மாதிரி இருந்துதான். ச பாத்தியமானைர் गिरिशृंग वृक्षै रसैन्त्यं स्तान् विपुलान् प्रहारान् निद्राक्षयात् क्षूद्वय पीडितस्य विजृम्भमाण सहसोत्पपात. அதாவது மலை சிகரங்களாலும் மரங்களாலும் பலமாக தாக்கப்பட்டதை அந்த அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் கொஞ்சம் கூட உணரவே இல்லை. ஆனால் இந்த 1000 யானைகள் வந்து தன்னோட மேலே ஓடி போச்சு பார்த்தீங்களா? அது ஓடியதும் ஒரு வழியாக கண் விழிச்சுண்ட இந்த கும்பகர்ணனுக்கு அகோரமான பசி உண்டாயிருத்தான். உடனே என்ன பண்ணானா, கொட்டாயை விட்டு கொண்டு எழுந்து உக்காந்தானாம் கும்பகர்ணன். நாகபோகா சல சிருங்க கல்பௌ விக்ஷிப்ய பாஹு கிரிசிருங்க சாரௌ விவருத்திய வக்திரம் படபா முகாபம் விசாசரோசௌ விக்ருதம் ஜஜ்ருபே. அதாவது பாம்பானது ரொம்பவும் பிரமாதமாக படம் எடுக்கும். நல்ல பாம்பு. அந்த மாதிரி படம் எடுக்கக்கூடிய பாம்பை போல நீண்டவைகளும் மலை முகட்டை போல கடினமாக இருக்கக்கூடியதும் மலை சிகரத்தின் வலிமை பெற்றவைகளுமான கும்பகர்ணனுடைய தன்னுடைய இரு கைகளையும் வடவையின் முகம் போன்ற வாயையும் அகலமாக விரித்து ரொம்பவும் அவலட்சணமாக கொட்டாவி விட்டானாம். வடவை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சமுத்திரத்தில் இப்போ சமுத்திரமானது இருக்குது, கடல். அந்த கடலுக்கு அடியில் ஒரு மாபெரும் பெண் குதிரை வடிவில் வந்து எப்பொழுதுமே வந்து கொழுந்து விட்டு எரியக்கூடிய மிகவும் அகலமான நெருப்பு குழின்னு பேர். இன்றைக்கும் கடல் சமுத்திரத்தில் இருக்க கீழே. தஸ்ய ஜாஜ்ரும்பமானஸ்ய வக்திரம் பதால சன்னிபம் தத்ருசே மேரு சிங்காக்ரே திவாகர யுவோதிதா. அப்போ இந்த கும்பகர்ணன் வந்து கொட்டாயை விடும்போது எப்படி இருந்ததுதான் தெரியுமா? பாதாள குகையில் பாதாள குகை போல இருந்ததாம் இந்த கும்பகர்ணனோட வாய். மேரு மலையினுடைய உச்சியில் தோன்றக்கூடிய சூரிய பகவானை போல பல 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 பலவென்று பிரகாசமாக தோன்றியதாம் அந்த நேரத்தில் கும்பகர்ணனுடைய வாயானது. ச ஜிரும்பமானோ அதிபலா பிரதிபுத்தோ நிசாசரः நிஸ்வாசாஸ்ய சப்ஜக்ஞே பர்வதாதிவ மாருதா. அப்போ வந்து ரொம்பவும் மகாபலசாலியாக இருக்கக்கூடிய கும்பகர்ணன் கொட்டாயை விட்டு கொண்டே கண் விழிச்சானா. அப்போ அவனுடைய மூச்சு காட்டுறனது எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? பார்க்கறதுக்கு ஒரு மலையானது இருக்கின்றது. அந்த மலையிலிருந்து வீசக்கூடிய பேய் காற்று போல வீசித்தான் அந்த இடத்துல. ரூப முத்திஷ்ட தஸ்தஸ்ய கும்பகர்ணஸ்ய தத்பவௌ தபாந்தே சபலாகஸ்ய மேகஸ்யேவ விவர்ஷதா.
அப்போ அவன் அந்த கும்பகர்ணன் என்ன பண்ணானா, எழுந்து உட்காந்து தான் எப்படி இருந்தான் தெரியுமா? அவன் உட்காந்துருக்கிற அந்த அழகை பார்க்கறதுக்கு அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் ஒரு கோடை காலமானது முடிஞ்சு மழை காலம் வந்தது போல அவன் அணிந்திருந்த அந்த அணிகலன்கள்லாம் இருக்கணும். அந்த அணிகலன்கள்லாம் ஏகப்பட்டதாக கொசுவானது சூழப்பட்டு இருந்ததான். மழை பொழியக்கூடிய கருத்த மேகம் போல அவனுடைய சரீரமானது, கும்பகர்ணனுடைய சரீரமானது தோற்றமளித்ததாம். தஸ்ய தீப்தாத் நிசத்ருசே வித்யோத் சத்ரு சவர்சசி தத்ருசாதே மகாநேத்ரே தீப்தாவிவ மகாகிரகௌ. அப்போ இந்த அரகனாகப்பட்ட கும்பகர்ணன் கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னியை போன்றான். அந்த சமயத்தில் அவன் வீழ்த்து கொண்டதுனால சஞ்சலமான இயல்புடைய மின்னலை போல் ஒளி வீசிக்கொண்டான். 2 பெரும் கோள்கள், நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய 2 பெரும் கோள்கள் எதுனாக்கா சனீஸ்வரனும் அங்காரகனும் செவ்வாயும். அதுபோல சனீஸ்வர பகவான அங்காரகன் போல அவனுடைய பெரிய 2 கண்களும் தோன்றிட்டான். கண்கள் மட்டும் அந்த மாதிரி இருந்துதான், கோள்கள் மாதிரி. ததஸ்வதர்சயன் சர்வான் பக்ஷ்யான்ச விவிதான் பகூன் வராகான் மகிஷான் செய்வ சபபக்ஷ மகாபலஹா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்து அப்படின்னாக்கா, இந்த கும்பகர்ணன் பல வகைப்பட்ட ஏராளமான உணவு பண்டங்களை எல்லாம் அரக்கர்கள் அவனுக்கு காட்டியெல்லாம் வச்சிருப்போம் பாருங்க. உங்களுக்காக இருக்கக்கூடிய பட்சிகள், நீர்வாழ் பிராணிகள், ஆடு, மாடு, குதிரை, எருமை, பன்னி, அதுக்கப்புறம் எல்லா விதமான கோழி, எல்லா விதமான அசைவ உணவுகளும் உங்களுக்கு இருக்கு. உடனே என்ன பண்ணானா, சொன்ன உடனேயே எல்லா விதமான அசைவ உணவுகளையும் அப்படியே ஒரே சமயத்தில் வாயில் போட்டு சாப்பிட்டு முடிச்சானாம் கும்பகர்ணன். அதன் புபுக்ஷிதோ மாம்சம் சோனிதம் துஷித பிபன்னு மேத கும்பாம்ச மத்தியம்ச பபௌ சக்ரரி புஸ்ததா. அதாவது தேவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன், அவனுக்கு இந்த கும்பகர்ணன் பகைவன். அவன் தூங்கி எழுந்த உடனே ரொம்பவும் பசியோடு இருந்ததுனால ஏராளமான மாமிசங்களை எல்லாம் சாப்பிட்ட உடனேயே தாகத்தை தீர்த்துக்கணும். அதை தீர்த்து கொள்வதற்காக என்ன பண்ணானா, குடமாக இருக்கக்கூடிய ரத்தத்தை குடித்தானாம். பாத்திரங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொழுப்பு, மது வகை எல்லாத்தையும் உடனேயே குடித்து முடித்தானாம் கும்பகர்ணன். அதனால தான் சொல்கிறது, நல்ல மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷாலாம் இந்த மாதிரி பழக்கத்துக்கு போகக்கூடாது. அப்படி அவன் இந்த பழக்கத்துக்கெல்லாம் போயிட்டாள்னா இந்த கும்பகர்ணம் மாதிரி தான் அரக்கர்களாக தான் அவன் அந்த குலத்தில் தான் வந்திருப்பான்னு சொல்கிறது. தத் ஸ்திருப்த இதை ஞாத்வா சமுத்வேது நிசாசராக சிரோபிஷ்ய பிரணம் ஜெயினம் சர்வத பரியவாரையன்னு. உடனே அந்த கும்பகர்ணனுக்கு பசியானது நீங்க போயிடுத்தான். ஏகப்பட்டதான் அண்டாண்டாவா சாப்பிட்ருக்கானே. அப்போ தான் அவன் பசி நீங்கித்தான். ரொம்பவும் மன சந்தோஷத்தோட அவன் இருக்கக்கூடியதை பார்த்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாலாம், இந்த கும்பகர்ணனோட அருகில் அவனுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி தலை வணங்கி இந்த கும்பகர்ணனை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டாலாம்.
इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये युद्धकाण्डे षष्टितमसर्गः सर्गमानது 60. இந்த ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 60வது சர்க்கத்தில் 64வது ஸ்லோகம் வரை இன்று பூர்த்தியானது. நாளை 65வது ஸ்லோகம் முதல் இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகங்களை சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.